Welcome to Good Effort Channel. Good morning students. இன்னைக்கு நம்ம competency based question பார்க்கலாம். Quadratic equation chapterல இருந்து. A chess board contains 64 equal squares and the area of such a square is 6.25 centimeter square. The border round the board is 2 centimeter wide. The length of the side of the chess board is அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the chess board contains 64 equal squares அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கொயர்ஸை கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 64 equal ஸ்கொயர்ஸாக இருக்கும். ஒரு ஏரியா ஆஃப் ஒன் ஈக்குவல் ஸ்கொயர் வந்து 6.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது? 64 ஸ்கொயர்ஸ் இருக்குது. அப்போ 64 இன்டூ 6.25 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் ஏரியா ஆஃப் செஸ் போர்டு வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து என்னது? அதோட ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் is equal to s into s, s into s. அப்போ இந்த s வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி லெட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த செஸ் போர்டோட பார்டரை நம்ம எக்ஸ்னு லெட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ் சென்டிமீட்டர். இப்போ இதோட வித் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, வித் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பார்டரோட அகலம் மட்டும் 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 2 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கேயும் 2 சென்டிமீட்டர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? லென்த்து, செஸ் போர்டோட லென்த்து தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இதோட லென்த்து தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ் வந்து எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த பார்டரோட போர்டு இருக்குல்ல, இந்த பார்டர், இதை வந்து நம்ம எக்ஸ் சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற 2 சென்டிமீட்டர், இந்த சைடில் இருக்கிற 2 சென்டிமீட்டரை லெஸ் பண்ணிடலாம். எக்ஸில் இருந்து இங்கேருந்து எக்ஸில் இருந்து இந்த 2 சென்டிமீட்டர், இந்த 2 சென்டிமீட்டரை சப்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 4. அப்போ லென்த் ஆஃப் தி சைட் ஆஃப் செஸ் போர்டு வந்து எக்ஸ் மைனஸ் 4ன்னு லெட் பண்ணிக்கலாம். லெட் எக்ஸ் மைனஸ் 4. லென்த் ஆஃப் தி செஸ் போர்டு வந்து எக்ஸ் மைனஸ் 4. இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டூ எஸ். இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 64 இருக்குது. 64 ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் இருக்குது. அதோட ஒரு ஏரியாவை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6.25 மல்டிப்ளை பண்ணிடலாம். எஸ் இன்டூ எஸ். எஸ் வந்து நமக்கு சைடு வந்து நமக்கு என்னென்னு நம்ம லெட் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் மைனஸ் 4. சைடு இன்டூ சைடு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 400 கிடைக்கும். இது நம்ம ஐடென்டிட்டியாக யூஸ் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் 4 whole square. அப்போ 400 is equal to x square minus 2 into x into 4 plus 4 whole square. இப்போ 400 is equal to x square minus 8x plus 16. இதை quadratic equation நம்ம frame பண்ணிடலாம். அப்போ x square minus 8x plus 16 minus 400 is equal to 0. அப்போ x square minus 8x minus 384 is equal to 0. ஸோ இப்போ நம்ம மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் மூலமாக இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங்கில் 384 மைனஸ் 384 மைனஸ் 8ன்னு இருக்குது. ஸோ இது பெரிய நம்பராக இருக்கிறதுனால ப்ரைம் ஃபேக்டர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 டேபிள் நம்ம போட்டலாம். இங்கே இது 1 டைம் பேலன்ஸ் 1, 9 2s are 8, 2 2s are 4. திருப்பி 2 டேபிள், இது 9 டைம்ஸ், இது வந்து திருப்பி 6 டைம்ஸ். 2 டேபிள் 4 2s are 8, திருப்பி 48. திருப்பி 2 டேபிள் 2 2s are 4, இது வந்து 4 டைம்ஸ். 2 டேபிள் 2 டேபிள் 2 டேபிள், இங்கே 3. ஸோ இப்போ நான் 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. இப்போ இந்த 24 and 16 நான் எடுத்துக்கிறேன். ஸோ 24 and 16 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது 384 வரும். சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 8 கிடைக்கும். 8 வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போ கிரேட்டர் நம்பர் சைனை நெகட்டிவாக வச்சுக்கலாம். ஸ்மாலர் நம்பரை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24x ப்ளஸ் 16x மைனஸ் 384 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை நம்ம குரூப் பண்ணிடலாம்.
காமன் ஃபேக்டராக எக்ஸை வெளியில் எடுத்துடலாம். இங்கே எக்ஸ் மைனஸ் 24, இங்கே எக்ஸ் மைனஸ் 24 is equal to 0. எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 16x வரும் அப்படின்றத பார்க்கணும். ப்ளஸ் 16 நான் போடுறேன். ஸோ 16 into x 16x ப்ளஸ் into மைனஸ் மைனஸ் 16 into 24 மைனஸ் 384. ஸோ இப்போ இதை நம்ம ஃபேக்டராக எழுதிடலாம். x ப்ளஸ் 16 x மைனஸ் 24 is equal to 0. ஸோ இதை நம்ம 0வோட ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ x ப்ளஸ் 16 is equal to 0. அப்போ x is equal to minus 16. x minus 24 is equal to 0. அப்போ x is equal to 24. ஸோ இப்போ நம்ம x is equal to 24ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ லென்த் வந்து நமக்கு எப்பயுமே நெகட்டிவாக வராது. ஸோ இது வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு எப்படி கொஷின் கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி எழுதிடலாம். The length of 24 centimeter. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினில் பார்க்கலாம். இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.